ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். நமக்கு நார்மலாக ஜென்ரலாக ஜீரகத்தை பற்றி தெரியும், பட் இந்த கருஞ்சீரகத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸை எப்படி ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ஆன்லைனில் பை பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்லையும் போயிட்டு உங்களுக்கு தேவையான பிராண்டட் க்ராசரிஸ் ஐட்டமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ப்ரைஸ் சேவிங்காக நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். எப்படி பை பண்ணுறது அப்படின்ற லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், பை பண்ணிக்கோங்க, மணியை சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கருஞ்சீரகம். நமக்கு நார்மலாக சமையலில் ஜீரகத்தை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜீரகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கருஞ்சீரகம்னா என்ன, எதுக்காக பயன்படுத்தணுமா அப்படின்ற கொஷின் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக இந்த டாப்பிக்கை கொண்டு வந்திருக்கேன். இந்த கருஞ்சீரகத்தை பற்றி நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை ஒரு முக்கியமான வேர்டில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் இந்த கருஞ்சீரகத்தை ரொம்ப மேன்மைப்படுத்தி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யுனானி மருத்துவத்தில் கருஞ்சீரக எண்ணெய் கூட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரபு நாடுகளில் இந்த கருஞ்சீரகத்தை உணவுலையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம இந்தியா கல்ச்சரில் நம்ம கருஞ்சீரகத்தை உணவில் பயன்படுத்த மாட்டோம். நம்ம இதை இங்கிலீஷில் பிளாக் குமீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கருஞ்சீரகத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. ஏன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதையில் தைமோகுயினன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருள் வேறு எந்த தாவரத்துலேயும் கிடையாது. அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அந்த தைமோகுயினன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைமோகுயினன் நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ஜாஸ்தியாக்கக்கூடியது. இது உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு நல்ல கொழுப்பு நம்ம உடம்புக்கு சேர்த்துக்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், கால்சியம், இரும்புச்சத்து அப்படின்ற சத்துக்களும் இந்த விதைகளில் நிறையவே இருக்குது. சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படும் இந்த கருஞ்சீரகம் வீக்கம் தணிக்கிறதுக்கும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகளை நெருங்காமல் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. இதய நோய், புற்றுநோய் போன்றவற்றையும் குணப்படுத்தும் தன்மை இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இந்த கருஞ்சீரகம் சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலும்பு மஞ்சைய உற்பத்தியை சீராக்கி புற்றுநோய் கட்டிகள் ஏற்படாமல் தடுக்கிற சக்தியும் இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. குறிப்பாக கணைய புற்றுநோயை கட்டுப்படுத்துவதில் இந்த கருஞ்சீரகம் பெரும் பங்கு வகிக்கிறது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கருஞ்சீரகத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இந்த கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்புச்சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் ஆற்றல் மையமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் B12, நியாசின், வைட்டமின் சி உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரக எண்ணெயில் நமக்கு தேவையான அத்தியாவசியமாக தேவைப்படுற கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள், மினரல்கள் உள்ளன. கருஞ்சீரக எண்ணெயில் 17% புரதமும், 26% கார்போஹைட்ரேட்டும் மற்றும் 57% தாவர எண்ணெய்களும் உள்ளன. எனவே கருஞ்சீரகத்தில் பொடியாக்கி வைத்துக்கொண்டு அளவாக உட்கொள்ளும் பொழுது நம்ம பல மருத்துவ பலன்களை நம்ம உடலுக்கு அது அளிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை பெற்ற பெண்களின் வயிறு இறுக்கமடைய கருஞ்சீரக பொடியை கஞ்சியுடனோ தேனுடனோ கலந்து சாப்பிடலாம். இதன் பொடியை சாப்பிட்டால் தாய்ப்பால் சுரக்கும். இவ்வளவு நன்மைகள் இருக்க இந்த கருஞ்சீரகத்தினால தான் நபிகள் நாயகம் இறப்பை தவிர எல்லாத்தையும் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கருஞ்சீரகம் உடலில் இருக்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும். உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த மூலிகை மருந்தாக இந்த கருஞ்சீரகத்தை குறிப்பிடுறாங்க. இந்த கருஞ்சீரகத்தை எப்படி யூஸ் பண்ணால் என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கருஞ்சீரகம் இனிமேல் யூஸ் பண்ணலை, யாருமே தெரிஞ்சுக்கலை, சாப்பிடலை அப்படின்னா டெய்லியும் இதை உணவில் கொஞ்சமாக எடுத்துக்கிறது ரொம்ப உடலுக்கு ஹெல்த்தியை கொடுக்கும் அப்படின்னு நான் இதில் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் கருஞ்சீரகத்தை எப்படி யூஸ் பண்ணால் என்னென்ன விதமான நோய்கள் குணமாகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.